வணக்கம். கேட்டது கிடைக்கும் கார்த்திகை சோமவார விரதம். சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய 8 வகையான விரதங்களில் பிரதானமான விரதமாக கருதப்படுவது கார்த்திகை சோமவார விரதம். அனைத்து மாதங்களிலும் திங்கட்கிழமை வருகிறது என்றாலும் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைக்கு மட்டும் தனிச்சிறப்பு உண்டு. அதனால்தான் வேறு எந்த மாதத்திலும் இல்லாமல் கார்த்திகை மாத திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் நடத்துவது வழக்கமாக உள்ளது. இதை தரிசிப்பதே மிகப்பெரிய புண்ணிய பலனாக சொல்லப்படுகிறது. சூரிய பகவான் விருச்சிக ராசியில் பயணிக்கும் மாதமான கார்த்திகை மாதம் இருள் நிறைந்த மழைக்காலத்திற்கான மாதமாகும். இந்த இருளை போக்குவதற்காகத்தான் இந்த மாதம் முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் வழக்கம் ஏற்பட்டது. ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சியளித்தாலும் இந்த மாதத்தில் விளக்கேற்றி இறைவனை ஜோதி வடிவமாக வழிபடுகிறோம். கார்த்திகை மாதம் என்பது நம்மை சுற்றி இருக்கும் இருளை மட்டுமின்றி நம்முடைய வாழ்க்கையில் இருளை சூழ காரணமாக இருக்கும் துன்பங்களையும் தடைகளையும் போக்கி ஒளிமயமான வாழ்க்கையை தரும் மாதம் என்பதால்தான் கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றி வழிபடுகிறோம். கார்த்திகை சோமவார விரத சிறப்புகள். நம்முடைய மன சஞ்சலங்கள், குழப்பங்கள், கவலைகள், தடுமாற்றங்கள் ஆகியவற்றிற்கு காரணமானவர் சந்திரன்தான். இவை அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியுடன் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், நாம் நினைப்பது அனைத்தும் நடக்க வேண்டும் என்றால் பிறைச்சந்திரனை தலையில் சூடிய சிவபெருமானை வழிபட வேண்டும் என்பதை உணர்த்துவதே கார்த்திகை சோமவார சிறப்பாகும். கார்த்திகை சோமவார விரத பலன்கள். கார்த்திகை மாதத்தில் வரும் 5 திங்கட்கிழமைகளிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கடைசி திங்கட்கிழமையான டிசம்பர் 16ஆம் தேதி, அதாவது மார்கழி மாத முதல் தேதியில் வரும் சோமவாரத்தில் மட்டுமாவது விரதம் இருந்து வழிபடுவதால் கார்த்திகை மாதத்தில் வரும் 5 சோமவாரத்திலும் விரதம் இருந்த பலனை பெற முடியும். நன்றி.